அதே எடுங்க. அக்கா அக்கா, நான் சொல்றத மனசுல வாங்கி கேளுங்க. அக்கா இருக்கிறப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எப்பேற்பட்ட பாவம்லாம் வரும் தெரியுமா? காட்டு யானை கூட்டத்துல இருந்து கூட நாம தப்பிச்சிடலாம். ஆனா கன்னி பொண்ணு பாவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. புதக்குழியில விழுந்தா கூட நம்ம பொழைச்சிடலாம். ஆனா கன்னி பொண்ணு பாவத்துல விழுந்தா நம்ம பொழைக்கவே முடியாது. அப்புறம் அனகொண்டா வாயில இருந்து கூட நம்ம திமிரி வெளியில வந்துடலாம். ஆனா பெண் பாவத்துல இருந்து வெளியில வரவே முடியாதுக்கா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இந்த வாட்டியும் போச்சா? என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்க காதுல விழவே இல்லையா? சாரி, நான் கவனிக்கல. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல. ரஜினி, ரஜினியோட அம்மாவுக்கு நீங்க எடுத்திருக்கிற புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேம்மா. நீயே சொல்லு ரஜினி, இந்த புடவை சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, வாங்க போலாம். வாங்க. உன்னை என் வயித்துல சுமந்து பெத்தத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேம்மா. சரி வாங்கம்மா, நம்ம ரஜினி ராதிகாவுக்கு எவ்வளவு அழகா முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். சரி சரி, கொடுங்க சம்பந்தி. அண்ணா, இத பில் கவுண்டர்ல கொடுத்துருங்க. சரிங்க மேடம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. ஆனந்த், சாரிடா. ஓ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாரி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஆக்சுவலா நம்ம கடையில இந்த பேட்டர்ன்ல பிரிண்ட் பண்ண முதல் பட்டு புடவை உங்க கல்யாண பட்டு புடவை தான். ஓ, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாங்க, கம் ஆன். பாருங்க. வாவ், சூப்பர்டா. சூப்பரா இருக்குல்ல? என் குடும்பம் ஆசைப்படுற மாதிரி அரவிந்துக்கும் ராதிகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுதான் என் விருப்பம்.
அண்ணே, அந்த புடவையில ரஜினின்ற பேர் தானே பிரிண்ட் பண்ணியிருந்தேன். எப்படி ராதிகான் மாறிச்சு? சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து ரஜினி மேடம் ஃபோன் பண்ணி புடவையில அவங்க பேருக்கு பதிலாக ராதிகான்னு பேரை மாற்றி டிசைன் பண்ண சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே மாற்றிட்டேன் சார். அது எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்ல வைங்க. சரிங்க மேடம். ஹாய் ரஜினி, நீயா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்படி இருக்க? அனிதா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். அரவிந்த், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஓபன் பண்றேன். இன்னைக்கு நம்ம டயட் மீல்ஸே கேன்சல். சாப்பிடலாம். இந்த ஹோட்டல்ல இதுல ஏதோ எல்லாம் புதுசா செமையா இருக்கும். போட்டிருக்கே, சாப்பிடலாமா? ஏற்கனவே ஒரு தடவை நான் சாப்பிடுறேன். பாத்துக்கிறேன். ஏப்பா, எத்தனை வரை இவ்வளவு நேரமா? Sorry சார். சரி சரி, வைங்க வைங்க. கொஞ்ச நேரம் இரு, இந்த பருப்பு பாத்துக்கலாம். பொடி நெய்யெல்லாம் இருக்குல்ல? மா பண்ணுமா. வெயிட் பண்ணு. அக்கா, மா, கூப்பிடுமா. அக்கா, அரவிந்தம்மா உங்களை தான். யார என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தானா? எனக்கு பொண்ணு இருக்கா. அரவிந்துக்கு மூத்தவ. அவ கல்யாணம் ஆகி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. அதானே, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுதான் உலக வழக்கம். எங்கேயுமே பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அதிசயம்லாம் இங்க தான் நடக்குது.